நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? ஓகே, இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம பூந்தியே பொரிக்காமல் சூப்பரான லட்டு தாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். ரொம்ப டேஸ்டியாகவும் ரொம்ப ஈஸியாக எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஓகே, நீங்கள் நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூட வர பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படின்ற ஆப்ஷனும் கிளிக் பண்ணிடுங்க. ஸோ அதை நான் போடக்கூடிய வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வந்து சில நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். நான் பார்த்தீங்கன்னா 1 கப் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். கடலைப்பருப்பு வந்து ஒரு 2 மணி நேரமாவது நல்லா ஊறி வரணும். அதுக்கு முன்னாடி ஒரு 3 டைம் 4 டைம் நல்லா வாஷ் பண்ணிடுங்க. அதில் உள்ள ஸ்டார்ச்லாம் வெளியில் போகிற மாதிரி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. சரியாக வாஷ் பண்ணலை அப்படின்னா நமக்கு செய்யும் போது ஸ்மெல் வரும். அதாவது நம்ம இது செய்வோம் இல்லையா, லட்டு பிடிப்போம் இல்லையா, அப்போ வந்து அந்த லட்டு வந்து லேசாக கடலைப்பருப்பு வாசனை வரும். அதுக்காக நல்லா வாஷ் பண்ணிடுங்க. 2 மணி நேரம் கழித்து பார்க்குறோம், கடலைப்பருப்பு எல்லாமே நல்லா ஊறி வந்திருக்கு. இந்த கடலைப்பருப்பை நம்ம வேறு ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடலாம். மாற்றிட்டு இதை வந்து கொஞ்சம் கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணிலாம் சேர்க்காமல் அரைச்சி எடுக்கணும். ஆல்ரெடி நம்ம ஊற வச்ச தண்ணியிலேயே நல்லாவே ஆறப்பட்டுரும். ஸோ பார்த்திங்கன்னா இது மாதிரி இப்போது இதை வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சம் கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சதுக்கப்புறம் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இது மாதிரி தான் இருக்கணும். ரொம்ப நைஸாக அரைச்சிட்டிங்க அப்படின்னா வலுவலுப்பாக இருக்க மாதிரி இருக்கும். நான் இது மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ அரைச்சி எடுத்தது எல்லாத்தையுமே வேறு ஒரு பவுலுக்கு மாற்றி எடுத்துடலாம். ஓகே, எல்லாமே மாற்றியாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா இது மாதிரி ஒரு ஷேப் நீங்கள் வந்து எல்லாத்தையுமே கொஞ்சம் தட்டமாக நல்லா தட்டி கையிலே அப்படி லைட்டாக ஃப்ளாட்டனாக நல்லா தட்டிட்டு நல்லா சூடான எண்ணெயில் பொரிச்செடுக்கணும். எண்ணெய் வந்து நல்லா சூடாக இருக்கணும். நல்ல சூடாக இருக்கணும். அந்த சூடில் போட்டுட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப அது கலர் சேஞ்ச் ஆகுறது அது மாதிரிலாம் ஆகக்கூடாது. கலர் சேஞ்ச் ஆகிறதுக்கு முன்னாடியே நம்ம வந்து அந்த இதெல்லாம் வெளியே எடுத்துடணும். கிட்டத்தட்ட பக்கோடா மாதிரி இருக்கும் உப்பு போட்டு பொரிச்சிருந்தோம் அப்படின்னா. இது எல்லாத்தையுமே லைட்டாக இது மாதிரி எடுத்து விட்டிங்க அப்படின்னா அந்த கலர்லாம் சேஞ்ச் ஆகிறதுக்கு முன்னாடி நல்லா பொரிச்சு எடுத்துருங்க. கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிடுச்சினாலும் உங்களுக்கு டேஸ்ட் நல்லாவே இருக்காது. அதாவது நம்ம லட்டு வந்து டேஸ்ட் ஒரு மாதிரி வேறு மாதிரி இருக்கும். அதனால் வந்து கலர் மாறாமல் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி எல்லாத்தையுமே பொரிச்சு எடுத்துடலாம். எல்லாத்தையும் பொரித்து வெளியில் எடுத்துகிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள், பார்க்குறதுக்கு இது மாதிரி தான் இருக்கணும். இந்த எல்லோயிஷ் கலர் அப்படியே இருக்கணும். அவ்வளோதான். இது எல்லாத்தையுமே நம்ம வெளியே எடுத்துடலாம். அதே மாதிரி இருக்கிற எல்லா மாவையுமே போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்துகிட்டு நல்லா ஃபேன் கடியில் வச்சு ஆற வச்சுருங்க. ஆறினதுக்கப்புறமா சேம் அதே மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு கொஞ்சம் கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ அரைச்சி ஒரு பவுடர் மாதிரி கோர்ஸான பவுடர் மாதிரி எடுத்தாச்சு. பாருங்கள், பார்க்கவே இவ்வளோ அழகாக இருக்குல்ல, அப்படியே பூந்தி மாதிரி இருக்குது பாருங்கள். அவ்வளோதான். இப்போ வந்துட்டு இதை வந்து ஓரமாக எடுத்து வச்சிடலாம். அதுக்கு இடையில ஒரு சின்ன பாத்திரத்தில் நெய் சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. 2 ஸ்பூன் அளவுக்கு நெய்யில் 2 ஸ்பூன் அளவுக்கு முந்திரி பருப்பு, 2 ஸ்பூன் அளவுக்கு உலர் திராட்சை, கிறிஸ்மஸ் பழம்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் சேர்த்துட்டு வறுத்துக்கலாம். இது வந்து கொஞ்சம் லேசாக சவக்கிற மாதிரி வதக்கி எடுத்துக்கோங்க, வறுத்து எடுத்துக்கோங்க. அந்த நம்ம சேர்த்துருக்க அந்த திராட்சை எல்லாமே நல்லா உப்பி பலூன் மாதிரி வரணும். முந்திரி பருப்பெல்லாம் லேசாக செவந்த ஒட்டி நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், ரெடி ஆயாச்சு. இதை வந்து வேற ஒரு பவுலில் மாற்றிடலாம். இப்போது ஒரு கடாய் எடுத்துக்கலாம். ஒரு கடாயில் பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்திங்களோ சேம் அதே அளவுக்கு சுகர் எடுத்துக்கோங்க. நான் 1 கப் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கிறேன். 1 கப் சுகருக்கு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த தண்ணி எல்லாமே நல்லா கரைஞ்சிட்டு, அந்த தண்ணியில் வந்து சுகர் நல்லா கரைஞ்சிட்டு நல்லா ஒயிட்டாக பபிள்ஸாக வர ஆரம்பிக்கும். அந்த ஸ்டேஜில் நீங்கள் ஃபுட் கலர் 2 பிஞ்ச் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு ஃபுட் கலர் சேர்க்க விருப்பம் இல்லை அப்படின்னா ஃபுட் கலர் சேர்க்கணுன்ற அவசியம் இல்லை, சேர்க்காமலும் செய்யலாம். அதுவும் பார்க்குறதுக்கு எல்லோவாக நல்லா அழகாக தான் இருக்கும். நான் வீடியோக்காக கலர் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கிறேன். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு கம்பி பதம்னு சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி இப்படி கையில் எடுத்து பார்த்தோன்னா இப்படி நல்லா ஒட்டி பிடிச்சி ஒரு கம்பி பதத்துக்கு வரணும். வந்ததுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ண ஒட்டியே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கோம்ல பவுடர், அதை இது கூட சேர்த்துடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. ஒரு வேளை ஆன் பண்ணியே சேர்த்துட்டிங்க அப்படின்னா அந்த லட்டு வந்து ரொம்ப டைட்டான மாதிரி ஆகிடும், அப்போ நல்லா இருக்காது. அவ்வளோதான். இப்போ வந்து ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிவிட்டேன். முன்னாடியே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த எடுத்து வச்சுருக்க முந்திரி பருப்பு, கிறிஸ்மஸ் பழம் இது எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்துட்டு அப்படியே கிளறி கொடுங்க. ஒரு 1 நிமிஷத்துக்கு நல்லா கிளறி கொடுங்க. அந்த சர்க்கரை பாகு வந்து அந்த நம்ம அரைச்ச பவுடரோடு நல்லா மிக்ஸ் ஆகி கோட்டாகி வரணும். நல்லா கிளறி கொடுத்ததுக்கப்புறமா இதை வந்து கொஞ்சம் நேரம், அதாவது ஃபேன் கடியில் வைங்க. கொஞ்சம் வெது வெதுப்பான கை பொறுக்கிற சூட்டில் இருக்கும்போது லட்டு பிடிக்க ஆரம்பிச்சிடலாம்.
ஒட்டிக்கிறதெல்லாம் ஸ்பூன் வச்சு எடுத்து விட்டுடலாம். இதையும் ஒரு தடவை கலந்து கொடுத்துக்கோங்க. கலந்து கொடுத்துட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் ஆற விட்டுறலாம். ஒரு 5 நிமிஷத்துக்கு பிறகு நம்ம லட்டு பிடிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ கலர்ஃபுல்லாக அழகாக இருக்குல்ல. இப்போ அப்படியே எடுத்து கை பொறுக்கிற சூடு வந்துவிட்டு நம்ம லட்டு பிடிக்க ஆரம்பிச்சோம். எடுத்து கொஞ்சம் டைட்டாக அமுத்தி பிடிச்சிட்டு அப்படியே லைட்டாக ஷேப் கொடுங்க. அழகாக ரவுண்டாக வந்துடும். அவ்வளோதான், நம்மளுடைய லட்டு வந்து ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நம்ம பூந்தி பொரிக்கவே தேவையில்லை. பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா கூட ரொம்ப ஈஸியாக இதே மாதிரி செஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும், ரொம்ப ஈஸியாக இருக்கும். அவ்வளோதான், நம்மளோட லட்டு வந்து ரெடி ஆகிடுச்சுங்க. இதே மாதிரி எல்லாமே லட்டு பிடிச்சிடலாம். எல்லா லட்டுமே ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்றது கமெண்ட்டில் சொல்லுங்கள். நிச்சயமாக உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு பெல் ஐகானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நிச்சயமா உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட வர பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிடுங்க. ஸோ அதை நான் போடக்கூடிய வீடியோஸ்லாம் உங்களுக்கு தவறாமல் நோட்டிஃபிகேஷன் வந்து சார் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். உங்களை இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். பை, தேங்க்யூ.